students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட third chapter number playல exercise number 3.1 பண்ண போறோம். So இந்த chapter full-ஆ பாத்தீங்கன்னா நம்ம numbers application தான் பண்ண போறோம். அதாவது numbers base பண்ணி ஒரு patterns எப்படி create பண்றது, numbers base பண்ணி puzzles எப்படி solve பண்றது. So numbers வந்து நம்ம creativity-யா எப்படி யூஸ் பண்ணலாம் அது எல்லாமே தான் இந்த exercise full-ஆ படிக்க போறோம். இந்த chapter full-ஆ பாத்தீங்கன்னா numbers base பண்ணி வரதுனால நமக்கு இந்த exercise பண்ணப்போ ரொம்ப fun-ஆ இருக்கும் and நிறைய concept நம்ம கத்துக்கலாம். இப்போ நம்ம first exercise பண்ணலாம். So இங்க நமக்கு first ஒரு question கேட்டிருக்காங்க. Think about various situations where we use numbers. List 5 different situations in which numbers are used. See what your classmates have listed, share and discuss. இங்க வந்து importance of numbers. So numbers ஆல என்னென்ன விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை பத்தி ஒரு 5 points எழுத சொல்லியிருக்காங்க. So நீங்க ஒரு 5 points எழுதுங்க, plus உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எழுத சொல்லுங்க. சோ அவங்க எப்படி அத வந்து வெளிப்படுத்துறாங்க, பிளஸ் நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் நமக்கு இல்லாம உலகமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸ்ன்றது நம்ம எது பேஸ் பண்ணி சொல்றோம், நம்பர்ஸ் பேஸ் பண்ணி சொல்றோம், அந்த டைம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டைம். சோ டைம் பாத்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பண்றோம். நெக்ஸ்ட் வந்து டேட். ஸோ இன்னைக்கு என்ன டேட்டு, இந்த டேட்ல என்ன பண்ண போறோம், நம்ம பர்த்டே எப்போ, நெக்ஸ்ட் நம்ம ஆனுவல் எக்ஸாம் எப்போ, இதெல்லாம் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம், டேட். அதுவும் வந்து நம்பர் கான்செப்ட்ல தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஃபோன் நம்பர். ஃபோன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபோன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றோம், எதை பேஸ் பண்ணி பண்றோம்னா நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பண்றோம். சப்போஸ் அந்த ஃபோன் ஸ்கிரீன் லாக் பண்ணதாலும் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம லாக் பண்றோம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மணி. ஓகேங்களா? இப்போ மணி நம்ம எதை பேஸ் பண்ணி ஏர்ன் பண்றோம், செலவு பண்றோம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். சோ நம்ம இவ்வளவு ஏர்ன் பண்றோம், இவ்வளவு செலவு பண்றோம். சோ அந்த மாதிரி நம்ம கால்குலேஷனுக்கும் we are using the numbers. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா, ஈவன் நம்ம வந்து எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வரதோ, இல்ல வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல வந்து மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் வரது, இது வந்து நம்ம நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி சொல்றோம். சோ நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தேன், செகண்ட் பிளேஸ் வந்தேன். சோ அந்த மாதிரி நம்ம கேம்ஸ்லயும் we are using the number concepts. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம், பட் 5 நான் சொல்லியிருக்கேன், வேணா இன்னொரு எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் எங்க யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட் அட்ரஸ், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், செகண்ட் ஸ்ட்ரீட், தேர்ட் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி நம்ம அட்ரஸ் மென்ஷன் பண்றதுக்கும் we are using the numbers. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் எங்க யூஸ் பண்றோம், மெடிசன்ல யூஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, லைக் காலையில் ஒரு வேளை சாப்பிடுங்க, 3 வேளை சாப்பிடுங்க மாத்திரை, ஸோ சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அந்த மாதிரி அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும், ஒரு ஹைட் மெஷர் பண்ணுறதுக்கோ, ஒரு லென்த் மெஷர் பண்ணுறதுக்கோ, ஈவன் நம்ம வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு, அண்ட் நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வண்டியில் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அது மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்பர்ஸ் plays a vital role in our daily life. இப்போ நம்ம exercise number 3.1 solve பண்ணலாம். Numbers can tell us things. What are these numbers telling us? Some children in a park are standing in a line. Each one says a number. இப்போ இந்த childrensலாம் பாத்தீங்கன்னா ஒரு பார்க்ல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நம்பர் சொல்றாங்க. இங்க 0, இங்க 2, 1, 1, 0, 2, 1, 0. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேர்ள் இருக்கா. இந்த கேர்ளுக்கு பக்கத்துல 2 பேரும் ஹைட்டா இருக்காங்க. அப்போ 2 பேர்ன்றதுனால என்ன சொல்றாங்க, 2. சோ 2ன்றது இது பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, ஹைட்டா இருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி she is telling number 2. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேர்ள் வந்து 1 சொல்றா. இந்த கேர்ளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பாய் வந்து ஷார்ட்டா இருக்கான், பட் இந்த பாய் வந்து டாலா இருக்கான். அப்போ இந்த கேர்ள் சொல்றா 2 பேர் இல்ல, ஒருத்தர் தான் ஹைட்டா இருக்காங்க. So based on that she says number 1. இப்போ இந்த பாய் பாருங்க, அகைன் என்ன பண்றான், இவன் குள்ளமா இருக்கான், இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கான். அப்போ he is standing between these two tall person. அப்போ இந்த பாய் வந்து நம்பர் 2 அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த பாய் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து 0 சொல்றான். சோ இவன் பக்கத்துல பாத்தீங்கன்னா யாருமே டாலா இல்ல. சோ இவன் தான் லாஸ்ட்ல இருக்கான். அப்போ he says 0. என்ன கேட்டிருக்காங்க, what do you think these numbers mean? The children now rearrange themselves and again each one says a number based on the arrangement. இப்போ இந்த children வந்து rearrange பண்ணி நிக்கிறாங்க, ஆர்டர் மாத்தி நிக்கிறாங்க. சோ அப்போ அவங்க என்ன நம்பர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பையன் வந்து previous இமேஜ்ல வந்து லாஸ்ட்ல இருந்தா, now he is standing first. இவன் வந்து 0 சொல்றான். எதனால பாத்தீங்கன்னா பக்கத்துல 2 பேர் வந்து ஷார்ட்டா இருக்காங்க, அவனோட ஷார்ட்டா இருக்காங்க, அதனால he is telling 0. இவன் வந்து 1 சொல்றான். எப்படின்னா இவனுக்கு நெக்ஸ்ட் இந்த பையன் வந்து ஹைட்டா இருக்கான், அதனால
ஒருத்தர் வந்து ஹைட்டா இருக்காங்க எனக்கு அப்புறம் அப்படின்னு he is telling 1 here. So இவன் 0 சொல்லிட்டான். and இந்த கேர்ள் என்ன சொல்றா 2 சொல்றா. இந்த கேர்ளுக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு பேர் வந்து ஹைட்டா இருக்கறனால she is telling 2. ஏன்னா ரெண்டு பேரும் ஹைட்டா இருக்கறனால அது மீன் பண்ணி 2 நம்பர் அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த கேர்ள் வந்து 0 சொல்றா. 0 எதனால சொல்றா பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கா இவன். and இதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு குழந்தைங்க வந்து ஷார்ட்டா இருக்காங்க. so no one is taller than her. அதனால she is telling 0. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றா 2 சொல்றா. ஏன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் வந்து ஹைட்டா இருக்காங்க. so இவ வந்து 0 சொல்றா. இங்க வந்து பக்கத்துல யாருமே இல்ல. and இங்க வந்து ஒரு பையன் ஷார்ட்டா தான் இருக்கான். so அதனால she is telling 0. ஏன்னா இவ தான் வந்து டாலரா இருக்கா இருக்கிறதுலயே. so அவங்க ஹைட் பேஸ் பண்ணி they are giving the numbers 102 012 10 அந்த மாதிரி ஹைட் பேஸ் பண்ணி அவங்க நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நம்ம அதை சால்வ் பண்ணலாம். Can the children rearrange themselves so that the children standing at the end says 2? இந்த children வந்து ஆர்டர் மாத்தி நின்றா சோ லாஸ்ட்ல இருக்கிற கேர்ள் வந்து 2 சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ லாஸ்ட்ல 2 சொல்லணும்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து ஷார்ட்டரா இருக்கணும். அப்பதான் வந்து she can say 2. இப்போ இந்த கேர்ள் லாஸ்ட்ல இருக்கானா இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேரும் வந்து டாலரா இருக்கணும். இந்த கேர்ளுக்கு இந்த பக்கம் வந்து ஹைட்டா இருந்தானா she can say 2. ஆனா லாஸ்ட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப லாஸ்ட்ல இருந்தா 2 சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா no. Second sum, can we arrange the children in a line so that all would say only 0? இப்போ செகண்ட் क्वेश्चन கேக்குறாங்க. இந்த children எல்லாமே வந்து நம்ம எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா எல்லாரும் வந்து 0 சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா எல்லாரும் சேம் ஹைட்டா இருந்தாங்கன்னா they can say 0. height வந்து கம்மி அதிகமா இருந்தா they cannot say 0. so second can answer நம்ம எப்படி எழுதிக்கலாம் as when all the children are of same height they can say 0. third sum, can two children standing next to each other say the same number? A B C D E F G H. இந்த கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் நேமிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரெண்டு பசங்க வந்து ஒரே நம்பர் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த H வந்து ஃபர்ஸ்ட் நிக்கிற மாதிரி and next வந்து G அதுக்கப்புறம் F. இப்போ F க்கும் G க்கும் கம்பேர் பண்ணும்போது F is smaller than G. அப்போ F will say 1. இப்போ நமக்கு G and F கம்பேர் பண்ணும்போது this boy will say 1. ஏன்னா G யோட F குள்ளமா இருக்கா. அதனால G will say 1. H க்கும் G க்கும் கம்பேர் பண்ணும்போது H is higher இல்லையா? அப்போ this girl will say 1. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் மாத்தி எழுதும் போது all kids will say 1. பட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி தான் எழுதணும். அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா தப்பா வரும். Fourth sum, there are 5 children in a group all of different heights. Can they stand such that 4 of them say 1 and the last one says 0? Why or why not? இப்போ மொத்தம் 5 children வந்து ஒரு குரூப்ல நிக்க வைக்கிறாங்க. சோ அந்த 5 children பாத்தீங்கன்னா first 4 children என்ன சொல்றாங்க 1 சொல்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து 0 சொல்லணும். சோ இந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்ல அப்படின்னா அதுக்கு ரீசன் கேட்டிருக்காங்க. சோ F E C D B இந்த ஆர்டர்ல நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் F கிட் என்ன பண்ணுவாங்க F is smaller when compared with E. அப்போ F will say 1. சோ ஏன்னா E is taller than F. இப்போ நம்ம E கம்பேர் பண்றோம். சோ E with F and also C ஓட கம்பேர் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா E விட F வந்து கம்மியா இருக்கு and comparing with E, C is higher, taller. அப்போ this E boy will say 1. இப்போ நம்ம C கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா next வந்து D is taller whereas E is smaller. அப்போ this girl will say 1. C வந்து 1 சொல்வாங்க. இப்போ next நம்ம D and B கம்பேர் பண்றோம். So D and B கம்பேர் பண்ணும்போதுனா இந்த boy வந்து டாலரா இருக்கான். அப்போ D will say 1. இப்போ B க்கு பக்கத்துல நம்பர்ஸ் இல்ல பட் B பாத்தீங்கன்னா D விட டாலரா இருக்கான். அப்போ this boy will say 0. இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது the last kid will say 0, others will say 1. ஓகேங்களா? fourth ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். It is possible when arranged in ascending order. So that means when we arrange the kids or children in ascending order. So இந்த மாதிரி ascending orderல பண்ணும்போது
First 4 will say 1 and the last one will say 0. Fifth sum, for this group of 5 children, is the sequence 1, 1, 1, 1 possible? இப்போ 4 sum என்ன கேட்டிருந்தாங்க? First 4 வந்து 1 சொன்னாங்க, last 0 சொன்னாங்க. அதே வந்து லாஸ்ட்ல வந்து 0 இல்லாம 1 பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. No, it is not possible. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? Ascending orderல அரேஞ்ச் பண்ணிருக்கோம் kids. So கண்டிப்பா லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 0 தான் சொல்லணும். அதுதான் கரெக்டா இருக்கும். So fifth ஆன்சர் வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். No, it is not possible. Sixth sum, is the sequence 0, 1, 2, 1, 0 possible? Why or why not? இந்த சீக்வன்ஸ் வந்து பாசிபிளா கேக்குறாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது 0, 1, 2, 1, 0. இப்போ நம்ம 6th ஓட சீக்வன்ஸ் இங்க எழுதிட்டோம். 0, 1, 2, 1, 0. இப்போ இந்த சீக்வன்ஸ்க்கு இந்த கிட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 0 சொல்றாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல யாருமே வந்து ஹைட்டா இல்ல. he is the tallest. அப்போ அதுக்கேத்த ஒரு குழந்தை நம்ம போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம A எழுதிக்கலாம். ஓகே, ஸோ A. அப்போ A இங்க நம்ம போட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து 1 வருது இல்லையா? A விட கம்மி ஹைட் உள்ள குழந்தை தான் இங்க போடணும் நெக்ஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க C எடுத்துக்கலாம். C போட்டுக்கலாம். So when compared with C, A is taller. இப்போ C is telling 1. ஏன்னா C க்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் தான் ஹைட்டா இருக்காங்க. அது வந்து A ஆல்ரெடி நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். C is telling 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஷார்ட்டான குழந்தை போடணும். இப்போ நம்ம E போட்டுட்டோம். ஈக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 சொல்றாங்க இல்லையா? ஏன்னா ரெண்டு பேரும் பக்கத்துல ஹைட்டா இருக்கணும். ஸோ E விட ஹைட் பார்த்தீங்கன்னா C அண்ட் இன்னொரு ஹைட் பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம H போட்டுக்கலாம். ஸோ when we comparing this E, பக்கத்துல ரெண்டு பேரும் ஹைட்டா இருக்காங்க. Cயும் ஹைட்டா இருக்காங்க அண்ட் Hயும் ஹைட்டா இருக்காங்க. அப்போ E is telling 2 here. நெக்ஸ்ட் வந்து H is telling 1. ஏன்னா அவங்க பக்கத்துல வந்து ஒருத்தர் தான் ஹைட்டா இருக்காங்க. அப்ப நம்ம B இங்க போட்டுக்கலாம். B போட்டோம்னா H க்கு பக்கத்துல B இருக்கு. So when comparing with H, B is taller. அப்போ இங்க 1 வருது. And இப்போ பாத்தீங்கன்னா B is telling 0. ஏன்னா B க்கு பக்கத்துல யாருமே ஹைட்டா இல்ல. So B is the tallest when comparing with other kids. So இந்த மாதிரி சீக்வென்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இந்த கிட்ஸ் நேம் கொடுத்துட்டோம் இல்லையா? A, C, E, H, B. இந்த ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இந்த சீக்வென்ஸ் நம்ம பண்ண முடியும். நம்ம 6th ஆன்சர் எழுதிக்கலாம். By arranging the children in order of A, C, E, H, B, this sequence is possible. 7th sum, how would you rearrange the 5 children so that the maximum number of children say 2? இப்போ இந்த ஆர்டர் வந்து நம்ம இப்படி மாத்தி எழுதணும்னா most of the people will say 2 here. இப்போ பாத்தீங்கன்னா E கம்பேர் பண்றோம். So E கம்பேர் பண்ணும்போது C and A is taller. அப்போ E என்ன சொல்றாங்க? இங்க 2 சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா A பாக்குறோம். A க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா A க்கு பக்கத்துல E இருக்கு and then H இருக்காங்க. So E and H பாத்தீங்கன்னா when comparing with A, both the people are smaller. அப்போ நம்ம A வந்து 0 சொல்றாங்க. H வந்து பாருங்க இந்த girl வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா A and B இருக்கு. ரெண்டு பேரும் டாலரா இருக்காங்க. அப்போ H will say 2. அதுக்கு லாஸ்ட்ல வந்து we are placing this B. அப்போ B கம்பேர் பண்ணும்போது H is smaller and B is telling 0. So இந்த மாதிரி நம்ம ஆர்டர் மாத்தி எழுதணும்னா most of the kids will say 2. So அந்த சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா 0, 2, 0, 2, 0 அப்படி வந்துரும். இப்போ 7th क्वेश्चन நம்ம எழுதிக்கலாம். By arranging C, E, A, H, B order, the maximum children will say 2.